ஒரு உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கணும்னா, அது வந்து ஒரு விஷயம் மட்டுமே காரணமா இருக்காது. அதாவது நான் வந்து உடற்பயிற்சி செய்வேன். அதனால தான் என்னுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கு. அப்படின்னு அ ஒரு உடற்பயிற்சிங்கிற ஒரு விஷயம் மட்டுமே உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணமா இருக்காது. உணவு முறை காரணமா இருக்கும். ஆ நம்ம உணவு ஒரு உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா, வெறும் உடற்பயிற்சி மட்டுமே அது காரணமா இருக்காது. உணவு முறை உடற்பயிற்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அது வந்து காரணமா இருக்கும். அது மாரி உணவு முறை காரணமா இருக்கும். ஆ நாம என்ன உணவு தினமும் எடுத்துக்கிறோம். ஆ அப்படிங்கிறது ஒரு காரணம். தினம் இன்னைக்கு எடுத்துக்கிற உணவு இன்னைக்கு நம்முடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணமா இருக்கும். ஆ இ அதே மாரி நாளைக்கு இன்னைக்கு உடற்பயிற்சி செஞ்சா, அது இன்னைக்கு நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இன்னைக்கு காரணமா இருக்கும். நாளைக்கு உடற்பயிற்சி செஞ்சா தான், நாளைக்கும் அது நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அந்த உடற்பயிற்சி காரணமா இருக்கும். அது மாரி உணவு முறையும் அப்படிதான். நாம இன்னைக்கு சத்தான உணவு சாப்பிட்டா, அது இன்னைக்கு காரணமா இருக்கும். நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு. இன்னைக்கு நம்ம உடல் ஆரோக்கியமா இருப்பதற்கு இன்றைக்கு காரணமா இருக்கும். அதுமாரி நாளைக்கு வந்து நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா, நாளைக்கு அந்த ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள சாப்பிடணும். அப்பதான் நாளைக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருப்பதற்கு அ அந்த உணவுகள் காரணமாக இருக்கும். அ வெறும் உணவுகள் மட்டுமே உடல் ஆரோக்கியமா இருப்பதற்கு காரணமாக இருக்காது. உடற்பயிற்சி காரணமா இருக்கும். ஒரு உடற்பயிற்சி, அ உணவு முறை, அப்புறம் உறவு முறை. நாம மத்தவங்ககிட்ட எப்படி பழகுறோம்? சண்டை போடுறோமா? அல்லது சண்டை போட்டுட்டு அ அ எப்படி இருக்கிறோம்? ரொம்ப சண்டைன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத சண்டைன்னு இருக்குல்ல, வன்முறை. மென்மையான சண்டை, ஒரு உரிமையோடு போடப்படுகிற சண்டை. வந்து எடுத்தெறிஞ்சு அதாவது ரொம்ப கெட்ட வார்த்தைகள பேசி, பேசக்கூடாத வார்த்தைகள பேசி சண்டை போடுறதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாரி சண்டைகள் வந்து உடல் நலத்த ரொம்ப பாதிக்கும். அது மாரி அது மாரி உணவு முறை, உறவு முறை காரணமா இருக்கும். நம்முடைய உறவு முறை எப்படி இருக்கு? நம்ம வீட்ல வந்து சண்டை போடுறோமா? அதாவது வன்முறையை அடிப்படையாகக் கொண்டு சண்டை போடுறோமா? கெட்ட வார்த்தைகள் பேசி சண்டை போடுறோமா? அப்படி போட்டோம்னா நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்காது. அப்போ நம்முடைய உறவு முறை ஒண்ணு அமைதியா இருந்தா கூட உடல் ஆரோக்கியமா இருக்குமே தவிர, அதுக்காக நல்ல வார்த்தைகள் பேசணும் அப்படிங்கிற நல்ல வார்த்தைகள் பேசலனாலும் பரவால்ல. பேசுறது கூட வாய்ப்பு இல்ல. பரவால்ல. வாய்ப்பு ஏற்படுத்திக்காம, அமைதியா இருக்கிறது கூட பெரிய விஷயம். அமைதியா கூட இருக்கலாமே தவிர, கெட்ட வார்த்தைகள பேசக்கூடாது. ஆ முதல்ல அமைதியா இருக்கணும். அப்புறமா நல்ல வார்த்தைகள பேசி பழகணும். அப்ப இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமா இருக்கும். அப்புறம் தூக்கம் ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கும். அப்புறம் தண்ணீர் குடிக்கிறது ஒரு காரணமா இருக்கும். அப்புறம் நாம வேலைய செய்றோம்ல, அது எப்படி செய்றோம் அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கும். நம்முடைய வேலைய நம்ம வந்து என்ன மாரியான வேலைய செய்றோம், அதை எப்படி செய்றோம்? ரொம்பவும் கடினமா, முரட்டுத்தனமா ஒரு வேலைய செய்றோமா? அதனால நம்ம உடல் நலம் பாதிக்கப்படும். இப்படி அப்புறம் நம்ம இருப்பிடம், நல்ல காற்றோட்டமான இருப்பிடத்தில் வசிக்கின்றோமா? ஜன்னல் வசதி உள்ள காற்றோட்டமான இருப்பிடத்தில் வசிக்கின்றோமா? அப்ப இதுவும் ஒரு காரணம். இப்படி அப்புறம் ஏதாவது மருத்துவ மருத்துவ தன்மை உள்ள பொருட்களை உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் வகையில் மருத்துவ தன்மை உள்ள பொருட்களை சாப்பிடுவோம். ஒரு மூலிகைகளை சாப்பிடுற வழக்கம். அப்படி இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து நம்முடைய உடல் நலத்திற்கு காரணமாக இருக்கிறது. அதனால இத பண்ணிட்டாலே போதும் உடல் ஆரோக்கியமாயிடும். அத செஞ்சுட்டாலே போதும் உடல் ஆரோக்கியமாயிடும். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தினமும் செய்ய வேண்டியது இருக்கு. நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, நம்ம நெறைய விஷயங்கள செய்ய வேண்டியது இருக்கு. விளையாடணும். நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, நான் விளையாடுறதுனால தான் உடல் ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்லிட்டு, நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கான ஒட்டுமொத்த அந்த காரணத்தையும் நம்ம விளையாட்டு மீது குடுத்து விட முடியாது. அது மாரி ஆனா விளையாடணும். விளையாட்டும் ஒரு காரணமா இருக்கும். அது மாரி கலைகள், ஒரு ஓவியம் வரையிறது, நடனம் ஆடுவது, பாடல் பாடுவது, கதை சொல்வது, இதுவும் ஒரு காரணமா இருக்கும். இதுவும் வந்து உடல் நலத்திற்கு, உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நெறைய காரணங்கள் தேவைப்படுது. அப்ப நெறைய காரணங்களோட நம்ம வாழ்க்கையில பயணிக்கணும். அப்போ வாழ்க்கை செழுமையா இருக்கும். வாழ்க்கை வந்து அப்ப செழுமையா இருந்தா மட்டும் தான்,
நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதை செய்தாலே போதும், அதை செய்தாலே போதும். உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் செலுத்தணும்னா உடல் ஆரோக்கியத்தை நோக்கமாக கொண்டு உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு பல்வேறு வேலைகளை நம்ம தினந்தோறும் செய்யணும். அப்போ இதில் ஒரு பன்முக ஆழ்மைத்தன்மைக்கு நாம் பழக்கப்படுத்தப்படுகிறோம். நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியத்தை லட்சியமாக கொண்ட பன்முக ஆழ்மைத்தன்மை தேவை. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.